சூப்பரான கட்லெட். இது ஸ்ரீலங்கன் கட்லெட். செம்ம வாசனையாக இருக்குங்க. இதை ஃபிஷ்ஷில் செஞ்சோன்று தெரியவே இல்லை. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆயத்தி கிச்சனில் ஸ்ரீலங்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளில் முக்கியமானவங்க தான் தொன் மீன் கட்லெட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 4 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு அவிச்சு, இந்த மாதிரி அவிக்கும்போது இப்படி ரவுண்டாக வெட்டிட்டோம்னா உரிக்க ஈஸியாக இருக்கும். அவிச்சு எடுத்துட்டேன். இந்த தோலெல்லாம் நீக்கிடலாம். இப்போ கடாயில் வந்து 1 குழிக்கரண்டி வெஜிடபிள் ஆயில், அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது வந்து பண்டன் லீவ்ஸ், அதாவது வந்து ரம்பன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக நறுக்கியிருக்கேன். 4 பல்லு பூண்டு பொடுசாக நறுக்கியிருக்கேன், சேர்த்துக்கங்க. இப்போ வந்து நான் ஒரு 10 கருவேப்பிலை கொத்து, 5 பச்சை மிளகா, காரம் அதிகமாக இல்லாதது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை கடைசியாக சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவும் 1-2 நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். மீடியமான வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடுசாக நறுக்கி சேர்க்குறேன். நீங்கள் சிவப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். உப்பு ரொம்ப சேர்க்காதீங்க, 1 டீஸ்பூன் போதுமானது. பிறகு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். வெங்காயம் நிறைய வதங்கக்கூடாது கட்லெட்டுக்கு. நம்ம லீக்ஸ் வந்து சேர்க்குறோம் 1/2 கப், கேரட் 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதாவது வெங்காயம் வந்து கடிபடணும் நம்ம வந்து சாப்பிடும்போது கட்லெட்டை. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது, டின்னில் வச்சுருப்பாங்க. தொன் மீன்னு அதை சொல்லுவோம். அது கொஞ்சம் ஈரலிப்பு தன்மையாக இருக்கும். நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்குறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட நான் 1 கிலோ சேர்த்துருக்கேன். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு அவிச்சதை நம்ம இப்போ நல்லா அதோட மசிச்சு சேர்த்துக்கலாம். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டின் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் செய்வாங்க. அது நம்ம ஊர்லேயும் கிடச்சிருக்கு, நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிளகை வந்து முழு மிளகு 1-2 பொடி பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடாக தான் இருக்கும், நான் சூடாகவே மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற அந்த ரம்பன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியில். பண்டன் லீவ்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சாச்சு. இது கூட லைம் ஜூஸ் வந்து 3 டீஸ்பூன் சேருங்க. சூப்பராக இருக்கும். அதிகமாக புளிப்புத்தன்மை கூடிடக்கூடாது, எல்லாம் மீடியமாக இருக்கணும். சுள்ளுன்னு ஒரு மிளகோட காரம், பச்சை மிளகாய் காரம், அது மட்டும் இல்லாமல் இந்த லைம் ஜூஸோடு சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க கட்லெட். நம்ம நிறைய விதமாக நம்ம ஊர்லெலாம் செய்வோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுதான் இதை முதல் செய்கிறேன். கண்டிப்பாக வர வீடியோவில் நம்ம ஊரில் செய்கிற மாதிரியும் கண்டிப்பாக செய்கிறேன். இப்போ நம்ம வந்து மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்தோம்னா இதோட வாசனை நீங்கள் கட்லெட்டை பொரித்து அதை சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி தான் செய்கிறோம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், இது கூட 1 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணியில். நீங்கள் வந்து தனிமையாக முட்டையிலையுமே செய்யலாம்.
ஆனால் வந்து நம்ம நிறைய செய்யும் போது கண்டிப்பாக மாவு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்களாம் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 1000-2000 பீஸ் கட்லெட் செய்ய இந்த மாதிரி தான் மாவு 4 முட்டையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டிப் பண்ணி எடுப்போம். கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் கிராம்ஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து பொடி பண்ணிக்கோங்க, அப்போ எல்லாம் ஈவனாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓகே. இப்போ இந்த மாவுலையும் முட்டையில் ரெண்டையும் சேர்த்ததில் வந்து நம்ம டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் நல்லா இவரை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக செய்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்டோம் இல்லையா? நல்லா ஆயில் சூடாக இருக்குது. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இதை அழகான ஒரு கோல்டன் கலரில் நம்ம எடுப்போம், அப்போ இன்னும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் கொஞ்சம் தட்டையாக தான் செய்வோம், நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் கட்லெட் அப்படின்னாலே இப்படி தான் செய்வாங்க. இதுவும் ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி டைமில் நம்ம வெளியில் எடுத்துடணும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு கட்லெட் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆயத்தி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.